இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயினதுக்கு ஒரு அல்ட்காயின்ஸுக்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக இதை வந்து பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருப்பீங்க. பட் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு சைடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன விஷயம் அண்ட் கிளியராக இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், எங்கே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீ கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ எபிசோட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 13 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த வாரம் எபிசோட் 14 நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸை வந்து மறக்காமல் படிங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கோர்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ டேட்டா வந்து நமக்கு இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைமே ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்போ ஃபோர்காஸ்ட் படி ப்ரீவியஸில் வரது இதை வச்சு பண்ணும்போது நமக்கு மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓகே, இந்த சிபிஐ வருது. இப்போ ஒரு டைமும் இந்த சிபிஐ வரும்போது எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா, ஸோ இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க, அப்போ மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும். பட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்றத சில பாஸ்ட் டேட்டாஸை நம்மளோட ஃப்ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த எம்பரர் எக்ஸ்பிடி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு டீமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலஞ்செலாம் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களோட பேஜ் வந்து எம்பரர் எக்ஸ்பிடி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, நான் இதில் வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம், ஜூன் 11th சிபிஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% வந்து ரியாக்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். ஸோ ஒரு டைமும் சிபிஐ டேட்டாஸ் எப்போல்லாம் வந்து வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக மேலே மூவ் ஆகுறது கிடையாது. அங்கேருந்து அதிகமாக கீழே தான் வந்து விழுந்திருக்கு. உடனே நடக்கலாம், அது லேட்டராக கூட வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். பட் ஆனால் அதிகமான டைம் வந்து கீழே தான் வந்து விழுந்திருக்கு. சரி, இது மட்டும் தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளுடைய எஃப்எம்சியோட இது கூட அப்படி தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா எஃப்எம்சின்றது இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று. சிபிஐன்றது பெருசாக ரியாக்ட் ஆகாது மார்க்கெட்டில். அதாவது பெரிய வால்டைல் வந்து கிரியேட் பண்ணாது. லைட்டான ஒரு சின்ன விஷயக்கு ஒரு $500-1000 தான் இருக்கும். முன்னால் ஒரு $1000 மேலே பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் இப்போலாம் ஒரு $500 தான் பார்த்தீங்கன்னா மூவ் அப்படின்றது கொடுக்குது. பட் இருந்தாலும் அது லேட்டராக கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கும்போது இது என்னவா இருக்குது அப்படின்னா எல்லாமே கீழே தான் விழுந்திருக்கு. அப்படி அந்த வகையில் எஃப்எம்சி நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஒரு டைம் எஃப்எம்சி வரும்போதும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ஒரு டைமும் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி நடந்த நாள்லேருந்து விழுந்தது காமிக்கிறேன். இந்த சென்டர் கோடுன்றது எஃப்எம்சி நடந்த டேட்டு, சரிங்களா? இந்த ரெட் கலர் பாக்ஸ்ன்றது அதில் நடந்தது வந்து எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு அப்படின்றது காமிக்கக்கூடியது. இதில் இந்த ஆரஞ்சு கலரில் சைடில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நான் இந்த பக்கம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த க்ரீன் பாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் விழுந்ததுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு. ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கும், 3வது ஹை கிரியேட் பண்ணியிருக்கும், 4வது இந்த வாட்டி ஹை கிரியேட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ எல்லாரோட ஐஸுமே பார்த்தீங்கன்னா இது மேலே தான் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் இதே நேரத்தில் இந்த சிபிஐ மேலே வந்து இருந்துகிட்டு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடலாம் இருக்குது, மேலெல்லாம் போகிற மாதிரி இருக்குது, இப்போ விழுந்துருமா, அப்போ கீழே தான் போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது முன்னாடி நடந்த பாஸ்ட் டேட்டாஸை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்குமான்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, இதோட பாஸ்ட் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம மெயினாக நம்ம சார்ட்டுக்குள்ளே வந்து மூவ் ஆகலாம். இந்த இடத்துல பிடிசியோட வீக்லி சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பிடிசி காரனாக பார்த்தீங்கன்னா 1,04,895 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு குட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஃபைன், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வீக்கை வச்சுட்டு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு. அது வந்து ப்ரீவியஸ் பழைய ATHs எல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி கிரியேட் பண்ண ATHs, இதெல்லாம் ஒரு ATH தான், இங்கெல்லாம் ஒரு ATH தான் கிரியேட் பண்ணிச்சு. அந்த இடத்த ஹோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 50 டேஸ்க்கான EMAயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கு. அதுவும் வீக்லியில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்ல சைன் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பிளைண்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல்லோடைய கண்ட்ரோலில் ஸ்டில் இருந்து இருக்குது. வீக்லியில் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல்லோடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. அதாவது இந்த பேண்ட் உடஞ்சால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறது பெருசாக எதிர்பார்க்க முடியும். பட் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்
சப்போர்ட்டுக்கான ஒரு பேண்ட் இது. அந்த பேண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி பவுன்ஸ் அடிச்சிருச்சு அந்த இடத்துல இருந்து. ஸோ ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வரப்போகிற வாரம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லபடியாக மேலே போகும். ஒருவேளை இந்த வாரம் வந்து பெருசாக சொதப்பலான ஒரு வாரமாக இருந்துச்சு, அதே மாதிரி இந்த சிபிஐ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கீழே படிப்படியாக வந்து இறங்கும். அது முதல் கட்டமாக ஒரு இது கூட இருக்குது, என்னது சிஎம்இ கேப் கூட பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை பற்றியும் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே டேஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். டேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்லியோட இது பாரத்தை பார்த்தோம்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து திரும்ப மேலே போக ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது பிடிசி மேலே போய் இந்த இடத்துல டேப் அடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். அங்கே போய் டேப் அடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எஸ், டேப் அடிச்சு அங்கே ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு போனால் ரிஜெக்ட் ஆகுன்றது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்விட்டரில் போட்டு பார்த்துருப்பீங்க, இது வந்து இங்கே ரிஜெக்ட் ஆக போகுது விழ போகுதுன்ட்டு. ஆனால் இதை நான் எப்போயும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனுமே வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே படிப்படியாக அப்படியே இறங்கியிருக்கு. இந்த டே பேரிஷாக வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் அந்த சிபிஐ வேறு வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரு 1 more ஹை எதிர்பார்க்கலாம். ஆர் இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அது இறங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம ஹோல்டு பண்ண வேண்டிய இடம் அப்படின்றது இந்த கீழே கூட ட்ரெண்ட் லைனுங்க. இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் பிடிசி சேஃப். இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் லைன் இருக்குங்களா, நான் வந்து வீக்லியில் காட்டுறேன். இந்த சிங்கிள் லைன் இருக்குல்ல, இந்த சிங்கிள் லைனை உடைக்காத வரைக்கும் பிடிசி சேஃப். புரிதுங்களா உங்களுக்கு? அந்த சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால அதை முதல்ல பார்த்துருவோம். அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலை. ஸோ நாளைக்குள்ள ஆயிடுன்னு எதிர்பார்க்குறேன். இல்லைனா சிபிஐ டேட்டா வரும்போது மேபி இதை வந்து டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும்தானா கேட்டிங்கன்னா கிடையாது, இது தாண்டி எத்தீரியம்லையுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல இன்னும் ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எதுபடிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 3478 கீழே வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட்டு. பிடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,04,000 1,600 சில்லற வரைக்கும் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்குள்ளே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வரும். வந்துட்டு ஹோல்ட் ஆச்சுன்னா மேலே போயிடுங்க. ஸோ ஹோல்ட் ஆகிறனால தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய மேனிபுலேஷன்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினாக இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஸோ அதை ஃப்ளிப் பண்ணி நம்ம ரீட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போயிடும். இன்கேஸ் அங்கே போய்ட்டு அதை ஃப்ளிப் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணோம். மார்க்கெட் வந்து மேபி வீக்லியுமே பார்த்திங்கன்னா பேரிஷாக மாறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், கீழே வந்து இப்போ சிஎம்இ இருக்குது ஓப்பனில், அதுதான் இப்போ நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இப்போ அங்கே போயாச்சு எல்லோரும். அதாவது இவ்வளோ தூரம் வந்ததில்ல, இப்போ இங்கே வந்தது 98, திரும்ப வந்து எல்லோரும் இப்போ அடுத்த கீழே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணணுன்றது தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,000லேருந்து 92,500 கிட்ட இருக்குது. அண்ட் இதை வச்சு ப்ளஸ் நான் ஆல்ரெடி ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த இயரோட ஓப்பனுமே வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இயர்லியோட ஓப்பனுமே கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து வருது. அதனால் ஒரு பெரிய டெஸ்ட் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல எப்போனாலும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் அதோட புல் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும். ஸோ எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நியூ வெட்டியேஷன்லாம் கண்டிப்பாக தாராளமாக போயிடும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வரல அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோதான். ஸோ பேர் மார்க்கெட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அதுக்கு இன்னும் நமக்கு நிறையவே டைம் இருக்குது. சரிங்களா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த வீக்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது முடியும் போது க்ளோசிங் வச்சு நமக்கு அடுத்த கட்டமாக அது எப்படி மூவ் ஆகுன்றதையும் பார்க்க முடியும். ஸோ ஒரு விஷயத்தை யோசிங்க, இப்போ வரைக்கும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. லைக் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே தான் போயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு மேலே தான் போக ஆரம்பிச்சிருக்கு. இங்கெல்லாம் நிறைய ஐடிஹெச் க்ரியேட் பண்ணியிருக்கும் ஒரு டைமும். ஸோ இந்த வாட்டி இப்படி எதிர்பார்க்குறோம், ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணாங்கன்னா தான் மாறும். பட் அது வரைக்கும் நம்ம இப்போ பெருசாக வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதையே வந்துட்டு நம்ம இப்படி பார்ப்போம். நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இஎம்ஐ வந்து எடுத்துடுறேன், இது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டோட பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேஷன் வந்து நடக்கிறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், அகைன் இந்த இடத்துல இங்கே நடந்த அதே ஃபார்மேஷன் மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். டேஸில் நம்ம முன்னாடி வந்து ஹவர்ஸ்லேயே இதில் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ டேஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தூக்கி நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ மெயினாக நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு ஜோன் அப்படின்றது நான் இதுதான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து உடச்சே ஆகணும். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெயினான ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேஞ்சை வந்து உடைக்கணும். அதாவது 1,07,400 சில்லற
இதை மட்டும் உடச்சி ஃப்ளிப் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் நமக்கு கிடச்சிரும் மார்க்கெட்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லைனை வந்து உடச்சி மேலே ஏறிடுச்சுன்னா பிடிசியோட கேண்டில் மேலே போயிடுச்சு, க்ளோசிங் வந்து டேஸ்லாம் மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஆல்ரெடி பயங்கரமான சப்போர்ட்டை எடுத்துரும். ஏன்னா இங்கே பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கீழே இருக்குது. அப்போ அது சப்போர்ட்டாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த ஈஸியாக வந்து உடைப்பாங்க. ஸோ ட்ரெண்டை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டேஸில் இப்போ டவுன் ட்ரெண்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம், அது அப்படியே வந்து அப் ட்ரெண்டாக வந்து மாறும். ஸோ நமக்கு வந்துட்டு டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு நம்ம வந்து வருவோம். நான் இது வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் காமிக்கிறேன் திரும்ப. ஸோ இந்த இடத்த உடைச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வரைஞ்சி காமிச்சிடனே, இது வந்து இன்றைக்கி உடைக்கணுங்க. இது இன்றைக்கி இல்லை, வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் உடைக்கணும். உடைச்சிட்டா இந்த இடத்துக்கு வந்து போகும், மேலே போய்ட்டு மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறதா வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? பட் இங்கே ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்துருப்போம், ஆனால் நடக்கலை. அது லேட்டராக வந்து இப்போ தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைக்குது. ஆனால் எப்படி மார்க்கெட் சப்போர்ட் பண்ண போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இப்போது இந்த இடத்த வந்து அவங்க உடச்சி ஆகணும். இன்கேஸ் இந்த உடைக்க முடியல, ஹோல்டே பண்ணலை, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகும். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோடைய லோவை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த இடத்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸை ஃப்ளிப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது வந்து மேலே போகும். இந்த பாக்ஸை ஃப்ளிப் பண்ணிட்டாலே, அதாவது பார்த்தீங்கன்னா 1,07,400 இதை ஃப்ளிப் பண்ணி மேலே கேண்டில் போயிட்டாலே நீங்கள் மேலே தாங்க போகும் மார்க்கெட்டு. அது மேலே போனாலே மார்க்கெட் மேலே போயிடும். அதை பண்ணாதபடிக்கும் நமக்கான கண்டோன்றது கீழே வந்து வாய்ப்புகள் நிறையவே வந்து அமையும். சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் வீக்கோடைய லோ வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திரும்ப ஒரு 98 மாதிரி வந்துட்டு போகலாம். ஒரு வேளை 98 வந்துட்டு இங்கே ஹோல்டு பண்ணிருச்சு, அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டையும் எடுத்துருச்சு அப்படின்னா இங்கே டபிள்யூ ஃபார்மேஷன்றது நமக்கு அமையும். ஸோ அதாவது நான் இது வேறு கலரில் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி இறங்கியிருக்கு. ஸோ மேலே ஏறி இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்ப விழுதுன்னா இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். இது உடனே அந்த லைனுக்கு மேலேயே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் இப்படி போய் கூட நகரலாம். சரிங்களா? சொல்கிறேன் நான். அப்படி ஒரு வேளை இது மேலே போகவே இல்லை, இந்த கேண்டில் அப்படி பேரிஷாக மாறுது, இன்னும் மார்க்கெட் கீழே தான் இறங்குதுன்ற பட்சத்தில் திரும்ப வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த லைனுக்கான சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். அங்கே வந்து எடுத்து ஹோல்டு பண்ணும்போது ஒரு டபிள்யூ ஆரம்பிக்கும். இந்த டபிள்யூ ஃபார்மேஷன் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேலே போகிறத எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்த ஹோல்டு பண்ண தவறிட்டார்கள் அப்படின்ற பட்சத்தில் இந்த 92க்கான வாய்ப்புகளும் அமையப்படும். இந்த இடத்த உடச்சி கீழே இறங்கிட்டால் இந்த இடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆகிடும். ஸோ அதனால் இந்த இடத்த ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். 97, 98 ஜோனுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப மெயினாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அது இறங்குதோ கண்டிப்பாக அந்த 92க்கான வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், நம்ம ஒன்றும் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இங்கே ஆல்ரெடி நல்லா ஹோல்டு பண்ணிருச்சு. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு, நடக்கலான்ற மாதிரி பேசியிருந்திருப்போம் நம்ம. ஸோ இப்போ மேலே போயிட்டுருக்கு. இது இவ்வளோ தூரம் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு கீழே விழுந்து இந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணி திரும்ப மேலே போச்சு அப்படின்னா ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்கும். அந்த டபிள்யூ ஃபார்மேஷனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட்ஸ் அப்படின்றதும் வந்து நடக்கும். அப்போ மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இப்போ வரைக்கும் இதை ஹோல்டு பண்ண வேண்டியது முக்கியமானது. நமக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3359. அப்புறம் இந்த பிரெட் பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு சேஃபு. அதை விட்டு கீழே போயிட்டோம்னா அடுத்து இன்னும் நல்லாவே வந்து போகும். 2800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதாங்க விஷயம் இப்போதைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏதாவது மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம், ட்விட்டர் எங்கேயாவது நான் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.